ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31 வசனங்கள் முடிய. பரிசுத்த லூக்கா 16:19 31. தியான வசனம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 16:20. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய நாட்காட்டி அல்லது திருச்சபையினுடைய கேலண்டரை நாம் பார்ப்போம் என்றால் 2 பிரிவாக பெரியவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஒன்று பண்டிகை காலம், அதாவது அட்வென்ட் காலம் முதல் திருத்துவ ஞாயிறு முடிய சுமார் 6 மாத காலம் பண்டிகை காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனன காலத்திற்கு ஆயத்தமாக அட்வென்ட் ஞாயிறு, கிறிஸ்மஸ், விருத்தசேத திருநாள், பிரசன்ன திருநாள், ஈஸ்டர் பண்டிகைக்கு ஆயத்தமாக லெந்து காலம், கஸ்தி நாட்கள், ஈஸ்டர் பண்டிகை, பரத்திருக்கரிய திருநாள், பரிசுத்தாவின் பண்டிகை, திருத்துவ ஞாயிறு முதலியவைகள் அடங்கியிருக்கின்றன. இவைகள் கடவுள் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை இக்காலத்திலே தியானிக்கும்படியாக அழைக்கிறது. தேவன் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை இந்த காலங்களிலே தியானிக்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய கட்டளை. இரண்டாவதாக பண்டிகைகள் இல்லாத காலம், அதாவது திருத்துவ திருநாளுக்கு பின் சுமார் 25 முதல் குறைந்தது 23, அதிகமானால் 27 ஞாயிறுகள், இதுவும் 6 மாத காலம். இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சிந்திக்கிறோம். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்க, நாமும் தேவனுக்கும் மனுஷருக்கும் செய்ய வேண்டிய நன்மைகள் உண்டு என்பதை தியானிக்கின்ற காலங்கள். அவைகளிலே ஒன்றுதான் தரித்திரருக்கு பாராட்ட வேண்டிய அன்பின் கிரியைகளை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கிறது. இன்றைய நம்முடைய தியான பகுதி அதை நமக்கு தெளிவாக்குகிறதை பார்க்கலாம். இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஆகிய இருவரை குறித்து ஆண்டவர் சொல்லிய ஓமை இது. ஆண்டவர் சொல்லிய ஓமைகளில் ஐஸ்வர்யவான்களும் தரித்திரரும் இவ்வுலகத்தில் கலந்தே இருக்கிறார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கும் மற்றொருவன் தரித்திரனாய் இருப்பதற்கும் நாம் காரணம் கூற முடியாது. கர்த்தரின் கண்களில் இரக்கம் பெற்றவர்கள், இரக்கம் பெறாதவர்கள் என நாம் வேறுபடுத்துவதற்கும் இல்லை. ஐஸ்வர்யவானுக்கு கிடையாத சில ஆசீர்வாதங்களை தரித்திரன் அனுபவிக்கலாம். ஐஸ்வர்யவானுக்கு அநேக சோதனைகளும் வேதனைகளும் இருந்திருக்கலாம். தரித்திரன் நல்ல சுகம், பலன், நித்திரை, திருப்தி ஆகிய இவற்றை அனுபவிக்கக்கூடும். ஐஸ்வர்யவான் தரித்திரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதை பரிசுத்த லூக்கா 19:8 கூறுகிறது. ஐஸ்வர்யவானை சோதிக்கவே தரித்திரனை அவன் பக்கத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஐஸ்வர்யவானுடைய தவறு இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த ஓமையில் சொல்லப்பட்ட ஐஸ்வர்யவானின் குற்றம் என்ன? அவன் தகாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ததாக சொல்லவில்லை. அவன் மேலுள்ள குற்றம் செய்ய வேண்டியதை அவன் செய்யவில்லை என்பதுதான். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாத வேளையே செய்து வருகிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே நாம் ஜெபத்தின் வேளையிலே அறிக்கையிடுகிறோம். இதை அநேகர் கேலியாக பகடியாக சொல்வதுண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பகடியாக சொல்வதற்காக அல்ல. நீ செய்ய வேண்டியதை நீ செய்யாவிட்டால் அது குற்றம் என்பதை நினைவூட்டுகிறது. என் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்யும்படியாய் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் செய்யவில்லை. இங்கே தரித்திரன் குறித்ததான கரிசனையற்ற ஒரு ஐஸ்வர்யவானை நாம் பார்க்கிறோம். அவன் தரித்திரனின் பசியை தீர்க்கவில்லை. தன்னுடைய வாசல் அருகே கிடந்த லாசருவை பற்றி அவன் கொஞ்சமேனும் கவலைப்படவும் இல்லை, கரிசனை கொள்ளவும் இல்லை. அவனை தாண்டித்தான் உள்ளே போகிறான், வெளியே வருகிறான். ஆனால் அவனுடைய கண்கள் அந்த தரித்திரனுடைய அவல நிலையை பார்க்கவில்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய இருதயம் இந்த தரித்திரனுக்காக திறக்கப்படவில்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய கரங்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரியவில்லை. ஐஸ்வர்யவானின் வாசலில் கிடந்தால் தன்னுடைய பசி தீரும் என்று ஆசைப்பட்டு அவனுடைய வாஞ்சை திருப்தியாகவில்லை. நாய்கள்தான் இந்த தரித்திரனுடைய சிநேகிதர்களாக, நண்பர்களாக அங்கே அவனுக்கு உதவியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பசியினாலே சரீரம் அழகிழந்து பொலிவிழந்து அவன் புண்களால் வேதனைப்படுகின்ற பொழுது, ஆகாரம் கொடுக்காத
இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நாய்கள் அவனுடைய புண்களை ஆற்றுவதற்கு தங்களுடைய உமிழ்நீரை அவை மருந்துகளாக பயன்படுத்தியதை நாம் இங்கே பார்க்கலாம். இன்றைய உலகில் இந்த சத்தியம் அதிகமாய் வற்புறுத்தப்படுகிறது. மேடுகள் தாழ்த்தப்படவும் பள்ளங்கள் உயர்த்தப்படவும் வேண்டும். நாம் எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் கர்த்தரின் பார்வையில் நீயும் நானும் குற்றவாளிகளாய் இருப்போம். உனக்கு மிஞ்சின எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்யும்படியாய் கேட்கவில்லை. உன்னால் முடிந்த காரியத்தை, உன் வீட்டு வாசற்படியிலே வருகிறவனை நீ எப்படி கவனிக்கிறாய்? ஒருவேளை அவன் தர்மம் கேட்டு வந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்று கேட்டு வந்தாலும் சரி, அவர்களை எந்த நிலையிலே நாம் உற்று பார்க்கிறோம்? அவர்களுக்கான நம்முடைய கரங்கள் விரிக்கப்படுகிறதா? இருதயம் திறக்கப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய சிந்தை அவர்களை குறித்ததான கரிசனையோடு இருக்கிறதா? இங்கே அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், லாசருவினுடைய நற்குணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஒரு ஊமையில்தான் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லாசரு என்னும் பெயர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் எண்ணுவது இந்த ஆண்டவர் லாசரு என்ற பெயரை இங்கே கொடுத்திருக்கிறபடியினாலே நடைபெற்ற ஒரு சம்பவமாக இது நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றும் இதே போல ஏராளமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அல்லவா? ஆகையினாலே இங்கே லாசரு என்னும் பெயரை ஆண்டவர் என்ன செய்கிறார், உச்சரிக்கிறதை நான் பார்க்க முடியும். லாசரு என்றாலே கர்த்தரே துணை என்பதுதான் அதற்குரிய பொருள். ஆம், இது அவனுடைய நற்குணத்தை விளக்குகிற ஒரு பொருளாக இருக்கிறது. தரித்திரம், நோய், பசிப்பிணி, வீடற்ற நிலை ஆகிய இவைகளின் மத்தியிலே அவன் கர்த்தரை நம்பி அவரை துணையாக கொண்டிருக்கிறான். ஆகையால் அவன் மரித்தபோது உலக பிரகாரமாக நல்லடக்கம் இல்லை, தூக்கி செல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. ஆயினும் தேவதூதர்கள் வந்து ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆபிரகாம் பூமியின் வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு எலியேசர் என்னும் பெயருடைய ஒரு ஊழியக்காரன் இருந்தான். எலியேசர் என்னும் பதமும் லாசரு என மருவி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டினுடைய பொருளும் ஒன்றுதான். பெரிய ஐஸ்வர்யவான்களில் ஆபிரகாம் ஒருவன். அவன் தன் வேலைக்காரனான எலியேசரை பிள்ளை போல நடத்தினான். பரலோக பதவி பக்தர்களுக்கான ஐஸ்வர்யவான்களுக்கு உண்டு என்பதற்கு ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணமாக, திருஷ்டாந்தமாக இருக்கிறார். தரித்திரனாயிருந்து தெய்வத்தை அண்டிக் கொண்ட லாசரு ஆபிரகாமின் மடியின் மேல் வைக்கப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், திரளான சொத்து, ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள், இவைகளெல்லாம் தேவனுடைய ராட்சிய விருத்திக்காக, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். யாரோ தங்களை தாங்களே வாழ வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அளிப்பதற்காக அல்ல. இல்லை என்றால் நம்மை நாமே இன்னும் திருப்திப்படுத்தி கொண்டு, இன்னும் நான் எப்படி செய்வேன், களஞ்சியத்திலே இடமில்லை, நான் அதை உடைப்பேன், இதை அடிப்பேன், நான் அதை கெட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமுடையவர்களாக அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் தேவனுக்காக அவைகளிலே உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐஸ்வர்யவானுக்கு நிறைய இருந்தது, ஆனால் ஏழைகளை குறித்த கரிசனை இல்லை. ஏழைகளை குறித்ததான கரிசனை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கரிசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஊமையிலே ஆண்டவர் இந்த உலகத்தின் வாழ்வுக்கு பின்னுள்ள மறுமையின் வாழ்வை பற்றி சிறிதளவு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், இம்மைக்கும் மறுமைக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. இங்கே திருப்தியாய் வாழ்ந்தவர்கள் அங்கு குறைவையும் உபத்திரவத்தையும் பங்காக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கு குறைவை அனுபவித்தவர்கள் அங்கு சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் நிறைவையும் அடைகிறார்கள். பாதாளத்துக்கு போகிற கெட்ட ஆத்துமாக்கள் கிருபையின் காலத்தை வீணாக்கி போட்டதாக உணர்கிறார்கள். தங்கள் இனத்தார்கள் அந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்துவிடக்கூடாது என ஆத்திரம் ஏற்படுகிறது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு மீட்பின் செய்தி இம்மையில் உள்ளவர்கள் மூலமாய்த்தான் கொடுக்கப்படும். மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு மறுமையின் காட்சிகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். உயிரோடு எழுந்த லாசருவை, மரித்து 4 நாட்களுக்கு அப்புறமாக உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவை யூதர்கள் கொல்லுவதற்கு வகை தேடினார்கள். இந்த ஊமையிலே சொல்லப்பட்ட லாசரு மரித்தோரிலிருந்து திரும்ப உயிரோடு எழுந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தாலும்
இந்த மக்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஓமையின் லாசரு உண்மையின்படியே வந்தாலும் ஐஸ்வர்யவானின் சகோதரர்கள் நம்பியிருக்கவும் மாட்டார்கள். வந்த லாசருவை மறுபடியும் தங்களுடைய ஆயுதங்களாலே அவனை காயப்படுத்தி ஈனப்படுத்தி ஏன் கொலை செய்து கூட இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் தன்னில்தானே பொல்லாததல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கும் ஆசையே பொல்லாதது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே விதமாய் குறிப்பிடுகிறார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் பொக்கிஷங்களாக ஆத்துமாக்களை சேர்க்கும் பணியிலே அவைகளை பயன்படுத்த நாம் முன்வருவோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் என நீர் கூறினீர். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் பெருகும்போது எங்களுக்கு உத்தரவாதமும் சேர்ந்து பெருகுகிறது என்பதை நீர் விளக்கியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கின்ற இந்த நிலைமையில் நாங்கள் திருப்தியாயிருந்து எளியவர்களை ஆதரிக்கவும் எளியவர்கள் மேல் கரிசனை கொள்ளவும் ராஜ்யத்தின் சுவிசேஷமான தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுடைய பங்களிப்பை செய்யவும் நாங்களும் ஒரு ஊழியர்களாக புறப்பட்டு செல்ல எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய வாசிக்க தகுந்த நிருபங்களாய் காணப்படத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.